இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா Chennai Central Tirupati Special Express will arrive shortly on platform number 3. வெல்கம் பேக் டு பார்ட் டைம் ட்ராவல் தமிழ். நான் உங்கள் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தான் போகிறோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வரோம். நம்ம வந்து இப்போ பைக்கில் போகிறது கிடையாது, ட்ரெயினில் தான் போகிறோம். ட்ரெயின் வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியாச்சு டிக்கெட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே திருவள்ளூர்லேருந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 70 rupees தான் ட்ரெயினில். அந்த ஜேர்னி ப்ளஸ் திருப்பதியில் வந்துட்டு சாமி பார்க்குறதுக்கு காமிக்க முடியாது. ஸோ ப்ரொசீஜர் என்னென்னு நான் வந்து வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த திருப்பதியை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சுற்றி காமிக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. நம்ம 7:30க்கு தான் அங்கே ட்ரெயின். ஒரு ½ அன் ஹவரில் வந்து நம்ம திருவள்ளூர் ரீச் ஆகிடும். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. Please, train number 06057 Chennai Central Tirupati Special Express will arrive shortly on platform number 3. இங்கதான் 24 அப்புறம் 24 தான் இருக்கு. 16 இங்கதான். ஒரு வழியாக நம்ம சீட்டில் வந்து உட்காந்தாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டாலே நம்ம வந்து ட்ராவல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 ட்ரெயின் எடுத்தாங்க திருவள்ளூரில். 3 மணி நேரம் ட்ராவல்னால் கூட 10:30லேருந்து 11 o'clock நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். பார்ப்போம். நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டோம். ட்ரெயின் விட்டு இறங்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருமலா போகிறோம். திருப்பதியிலேருந்து திருமலா பார்த்தீங்கன்னா மொத்தமாக 22 கிலோமீட்டர் ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்தும் இருக்குது, ரோட்வேஸும் இருக்குது. நம்ம ஃபுட்பாத் வந்து க்ளோஸாக இருக்கிறதுனால நம்ம இப்போ எப்படி போகிறோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போக போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க, வாங்க போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு சர்வீஸ் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு பஸ்ஸு பிடிக்க வேண்டியது தான். என்ட்ரு இது பாருங்கள். ஸோ திருப்பதி டு திருமலா நம்ம போகிறோம். இப்போது 65 ரூபா ஒருத்தருக்கு டிக்கெட்டு. வண்டி ஏற போகிறோம்.
செக் பாயிண்டில் வந்து நிறுத்திடுவாங்க. போய்ட்டு பேக் செக்கிங் இருக்கும். பேக் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பஸ்ஸில் ஏறணும். அப்போ திருப்பதி விட்டு இறங்கியாச்சு கைஸ். திருமலா வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம சுற்றி பார்க்குறது தான் போகிறோம். அது முதல்ல வண்டியை பிடிக்கணும். அதான் தேடணும். இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரியலையா. பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது பயங்கரமாக. இப்போயே தூரிட்டு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இருந்தாலும் பயமாக இருக்குது. சுற்றி பார்க்க முடியுமா இல்லையான்னு தெரில. பார்ப்போம். அப்பா லாக்கர் ரூமில் லாக்கர் கிடச்சிச்சு. ஃப்ரீ தானே இது? ஃப்ரீ லாக்கர் தான். ஒரு இதுதான் லக்கேஜ் இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு சாமி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் வச்சுலாம் ஏதாச்சும் வேணுமா? ஓகே. மேல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாக்கர் ரூம் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணாமல் அன்றைக்கே கிளம்புற மாதிரி இருந்தால் லாக்கர் ரூமில் எடுத்துகிட்டு பேக்கேஜெலாம் எடுத்து இதில் வச்சுட்டு போயிடலாம். ஓகே. நம்மளுக்கு வரைக்கும் ஒரே டாஸ்க்கு வண்டியை பிடிக்கணும். இப்போ சுற்றி பார்க்குறதுக்கு வண்டியை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஜீப்பை வந்து நம்ம வாடகை எடுத்தாச்சு. நம்ம அண்ணன் தான் ஓட்ட போகிறாரு. இப்போ இன்றைக்கி நம்ம எத்தனை இடம் சுற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இங்கே மொத்தம் 6 இடம் இருக்குது. 6 இடமும் சுற்றி பார்க்க போகிறோம். எந்தெந்த இடம் சுற்றி பார்க்க போகிறோன்றது வந்து இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வேணுகோபால சுவாமி கோயில். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா 3.5 kilometers ஃப்ரம் திருமலா பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணணும். டுவார்ட்ஸ் பாபநாசம் ரோட்டில் ட்ராவல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கைஸ், வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த கோயிலோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். திருப்பதிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஆத்திரம் பாபாஜியோட சமாதி இந்த கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஆத்திரம் பாபாஜி யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ராம பக்தர். இவர் கூட பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து, அதாவது ராமரே வந்து பகடையாடி இருக்காரு. அதில் வந்து ஆத்திரம் பாபாஜி தான் வின் பண்ணியிருக்காரு. மொத்தமாக இன்றைக்கி சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடத்துக்கு போக போகிறோம். முதல் இடம் தான் இந்த வெங்கடேச பெருமாள் கோயில். இது பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 இடம் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:32 ஆகுது. வாங்க போகலாம். அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை வந்திருக்கோம்.
ஃபுல்லாக பயங்கர மிஸ்ட்டு சில்லுன்னு இது ஊட்டி படங்களில் இருக்க மாரி இதில். இங்கே பாருங்களா தண்ணி ஓடுது. வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. நாங்களே ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தண்ணி வேறு லெவலில் போகுது. கால் அணிலாவா? ஆகாயகங்கையை பார்த்துட்டு இப்போ கிளம்பியாச்சு. அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம போக போகிறோம். போகிற வழியில் சொல்கிறேன் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபநாசம் வந்திருக்கோம். இதுவும் திருப்பதியில் தான் இருக்கு. கிளைமேட்டு வேற மாதிரி இருக்கு. அப்பா பயங்கர மிஸ்டாக இருக்கு. மழையும் பெய்யுது. அப்படி மழை மழை. பாபநாசம் இந்த டேமுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபால்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த பாபநாசம். இப்போ மழை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் போக முடியல. ஸோ அடுத்த இடம் போவாங்க. ஆனால் கிளைமேட் வேறு மாரி இது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு கவராக இருக்குது. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலாத்தோரணம்ன்ற ராக் கார்டன் கிட்ட தான் இருக்கும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக்கை பாருங்களேன், இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது எல்லாமே. ஒவ்வொரு பாறைகளை பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு அனிமலோட ஃபேஸ் வந்து ரிசம்பிள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கிட்ட போய் பார்ப்போம். அதேமாதிரி இங்கே வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ இதுதாங்க, வேறு மாதிரி இல்லை. இதெல்லாமே வந்து நேச்சுரலாக அமைஞ்சது தான். யாரெல்லாம் திருமலாவுக்கு வரீங்களோ கண்டிப்பாக இந்த இடமா வந்து பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் கிட்டே வந்திருக்கோம். ராமர் பாதம் பெருமாள் பாதம்னு நினைக்கிறேன். திருப்பதி இது கொஞ்சம் ஸ்பெஷலு. அப்படியே கொஞ்சம் பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. வா, இந்த இடத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரி பாதலுன்னு சொல்லிட்டு தெலுங்கில் சொல்கிறாங்க. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பெருமாள் பாதம் தான். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. சும்மா அங்கே ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் திரும்பினோன்னா மலை மேலே ஏறும். வாங்க போவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாராயணாத்ரின்ற ஹில்ஸ் ரேஞ்சில் இருக்க ஒரு பீக்கு தான் இது. இந்த பீக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு ஃபேமஸ்னா, வைகுண்டத்துலேருந்து பெருமாள் நம்ம பூமிக்கு கால் எடுத்து வைக்கும்போது முதல்ல கால் எடுத்து வச்ச இடம் இதுதான் சொல்லிட்டு நம்பப்படுறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். திருப்பதிக்கு வரோம், கண்டிப்பாக இந்த இடமும் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்க போய் பார்ப்போம்.
இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அதையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, cheers from Part and Travels Tamil. Bye guys.